எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம ரசத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய பூண்டு ரசம், மிளகு ரசம், தக்காளி ரசம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான மிளகு ரசம் ரெசிபி தான் நான் காட்ட போகிறேன், அதுவும் என்னோடய ஸ்டைலில். ஸோ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிளகு ரசம் செய்ய முதல்ல ஒரு பாத்திரத்தில் 4 தக்காளி பழத்தை நறுக்கி போட்டு தேவையான உப்பு சேர்த்து வேக விடலாம். தக்காளி வெந்ததும் கரைச்சி வச்ச புளி தண்ணி அரைக்க ஊற்றலாம். புளி கரைசல் ரொம்ப திக்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணியா இருந்தா போதும். இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சதும் 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் இல்லைன்னா ரசத்தூள் சேருங்க. ரசம் பொடி சேர்க்கும் போது இதோட வாசனையும் டேஸ்ட்டும் இன்னும் நல்லா இருக்கும். தக்காளி பழம், புளி தண்ணி, ரசம் பொடி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு சின்ன கல்லில் 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷாக நம்ம இதை பொடிக்கிறதுல மிளகுத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால பார்த்து ஆட் பண்ணுங்க. நான் இப்போ கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன், நீங்கள் இதை நைஸாகவும் அரைச்சி சேர்க்கலாம். இப்போ பொடிச்ச மிளகு சீரகத்தூளை ரசத்தில் சேருங்க. இதை சேர்த்து ரசத்தை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது கொதிக்கும் போதே நம்ம தாளிக்க ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்க ஒரு கரண்டியை சூடாக்கி 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேருங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெயும் கூட ஊற்றிக்கலாம். நெய் சேர்க்கறதுனால ரசம் இன்னும் கொஞ்சம் வாசனையாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். கடுகு வெடிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து தாளிப்பு ரசத்தில் சேர்த்துடுங்க. டேஸ்டான ஹெல்த்தியான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான சாதத்தோட பரிமாறுங்க. மிளகு ரசம் அருமையாக இருக்குது. நல்ல சூடான சாதத்தில் போட்டு இல்லைன்னா அப்படியே நீங்கள் ஒரு கப்பு குடிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஏதாவது சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.